அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, குண்டலினி சக்தி இயங்கக்கூடிய நாடிகள், அந்த மூன்றாவது கண் திறக்கிறதுக்கான வழிகள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக நான் அதை சொல்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நிறைய பேசிக்கான விஷயங்கள் இருக்குது. இந்த விஷயங்கள் எல்லாம் சித்தர்களும் யோகிகளும் நமக்கு சொன்ன விஷயங்கள். அவங்க அவ்வளவு சீக்கிரம் யாருக்குமே இந்த சீக்ரெட்ஸ்லாம் சொல்லலை. ஆனால் இன்னைக்கு எல்லாருக்குமே அந்த விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. அப்படி இருந்தாலும் அதை முறையாக தெரிஞ்சுட்டு நீங்கள் அந்த பயிற்சிகள் பண்ணும்போது தான் நான் சொன்ன அந்த பலனை உங்களால் என்ஜாய் பண்ண முடியும். அதுக்காக தான் பேசிக்கான நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அதை பயன்படுத்துங்க. இது மிகவும் ஒரு உன்னதமான ஒரு விஷயம். ஸோ உங்களுக்கு பேசிக் தெரிஞ்சா மட்டும்தான் நான் சொல்லக்கூடிய அந்த உயரிய விஷயங்கள் எல்லாமே புரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த விஷயங்களை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பொதுவாக நாடி பிடிச்சு பார்க்கறது அப்படின்றது தெரியும். நீங்க இதுக்காக உடம்பு சரியில்லை அப்படின்னா முதல்ல உங்களுடைய இடது கையில அந்த நரம்பு பக்கத்துல மணிக்கட்டுல நாடி பிடிச்சு பார்ப்பாங்க. அந்த நாடி அப்படின்றது என்னன்னா, நம்ம உடம்புல இயங்கக்கூடிய ஒரு துடிப்பு இல்லைன்னா ஒரு சக்தி அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 14 முக்கியமான நாடிகள் அந்த மாதிரி நம்ம உடம்புல இருக்கு. உங்களுடைய இடது கை மணிக்கட்டு பக்கத்துல அந்த நாடியை நீங்க கவனிச்சீங்கன்னா உங்களால கண்ணால பார்க்க முடியாது அது துடிக்கிறத. ஆனா உங்களுடைய வலது கையை அந்த நரம்பு பக்கத்துல வச்சீங்கன்னா அந்த நாடியினுடைய துடிப்பை உங்களால உணர முடியும். இதே மாதிரி தான் குண்டலினி சக்தி இயங்குறதுக்கும் சில முக்கியமான நாடிகள் இருக்கு. அந்த நாடிகள் மூலாதாரத்திலிருந்து ஆரம்பிச்சு மூக்கோடையும் மூளையோடையும் கனெக்ட் ஆகுது. இதுல 3 முக்கியமான நாடிகள் இருக்கு. முதல் நாடி இடகலை, 2வது நாடி பிங்கலை, 3வது நாடி சுழுமுனை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல இடகலை அப்படின்ற நாடி நம்முடைய மூலாதாரம் செல்லக்கூடிய முதுகுத்தண்டு முடியக்கூடிய அந்த பகுதியில ஆரம்பிச்சு நம்முடைய மூக்கினுடைய இடது பக்கம் இருக்கக்கூடிய அந்த துவாரத்தோட கனெக்ட் ஆயிருக்கும். பிங்கலைன்னு சொல்லக்கூடிய அந்த நாடி மூலாதாரத்துல ஆரம்பிச்சு நம்முடைய மூக்கினுடைய வலது பக்கம் இருக்கக்கூடிய அந்த துவாரத்தோட கனெக்ட் ஆயிருக்கும். சுழுமுனை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாடி நம்முடைய மூலாதாரத்துல ஆரம்பிச்சு நம்முடைய பிரெயினோட கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போது நீங்க சாதாரணமா சுவாசம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் அந்த சுவாச ஓட்டம் அப்படின்றது நமக்கே தெரியாம இடது பக்கம் இருக்கக்கூடிய துவாரம் வழியா சில நேரமும் வலது பக்கம் இருக்கக்கூடிய அந்த துவாரத்தின் வழியா சில நேரமும் செயல்படும். இது ஆட்டோமேட்டிக்கா ஷிஃப்ட் ஆயிடும். நீங்க இடது பக்கம் வழியா சுவாசம் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது குளிர்ச்சியை கொடுக்கும் உங்களுக்கு. அது ஒரு பெண்ணை குறிக்கக்கூடிய விஷயம், சந்திரனை குறிக்கக்கூடிய விஷயம். வலது பக்கம் இருக்கக்கூடிய துவாரம் வழியா சுவாசம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது உஷ்ணத்தை கொடுக்கும். அது ஆணை குறிக்கக்கூடிய விஷயம், சூரியனை குறிக்கக்கூடிய விஷயம். அர்த்தநாரீஸ்வரரோட படத்தை பாருங்க. இடது பக்கம் பெண்ணினுடைய வடிவமும் வலது பக்கம் ஆணினுடைய வடிவமும் கொடுத்திருப்பாங்க. நம்ம ஆணாவோ பெண்ணாகவோ இருந்தாலும் உடல் அளவுல ஒரு பாதி பெண்ணையும் ஒரு பாதி ஆணையும் கொண்டிருக்கோம் அப்படின்றது தான் உண்மை. நாடி ஓட்டம் அப்படின்றது சில மணி நேரங்களுக்கு ஒரு தடவை மாறிட்டே இருக்கும். இடகலை நாடியிலிருந்து பிங்கலை, பிங்கலை டு இடகலை அப்படின்றது. சிலருக்கு உடம்பு அடிக்கடி கோல்ட் ஆகிட்டே இருக்கும். அது காரணம் என்னன்னா, அந்த சுவாசம் ஓட்டம் இடது துவாரம் வழியா அதிகமா நடைபெற்றுட்டு இருக்கும். அதனால அவங்களுடைய உடம்புக்கு தேவையான வெப்ப சக்தி கிடைக்காது. சிலருக்கு உடம்புல அதிகமா சூடு இருக்கும், கண் எரியும், ஒர்க்கே பண்ணாம டயர்டா ஃபீல் பண்ணுவாங்க எப்பவுமே. ஸோ அப்படிலாம் இருந்தீங்க அப்படின்னா வலது நாசி வழியா அதிகமா சுவாசம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ நம்ம சாதாரணமா சுவாசம் பண்ணிட்டு இருந்தாலும் அந்த நாடியினுடைய அந்த ஷிஃப்ட் சொன்னல, இடகலா டு பிங்கலா, பிங்கலா டு இடகலா, அது ப்ராப்பரா இல்லைன்னா உடம்புல ஏதாவது ப்ராப்ளம் வரும். இந்த 2 நாடிகள் இல்லாம 3வது ஒரு நாடி சொல்லியிருந்தோம், சுழுமுனை நாடி. அந்த நாடி மூலாதாரத்தில் ஆரம்பிச்சு நேரா நம்முடைய மூளையோட கனெக்ட் ஆயிருக்கும். அந்த நாடி வழியை தான் குண்டலினி சக்தி டிராவல் ஆகி நம்முடைய நெற்றிக்கண் பகுதிக்கு வரும். அந்த நாடியை ஆக்டிவேட் பண்றதுக்கு பேர் தான் குண்டலினி சக்தியை ஆக்டிவேட் பண்றது. 3வது கண் திறக்கிறதுக்கு அந்த நாடியை ஆக்டிவேட் பண்றதுக்கான ஒரு முயற்சியில தான் நம்ம ஈடுபடுறோம். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ரொம்பவும் சீக்ரெட்டா இருந்தது, யாரும் வெளி உலகத்துக்கு சொல்லல. அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்றதையும் நான் இனி வரும் வீடியோக்கள்ல சொல்றேன், ஏன் அவங்க வெளியில யாருக்கும் சொல்லல அப்படின்றத. ஸோ இது ஒரு பேசிக்கான விஷயங்கள், நாடிகள் பத்தி, குண்டலினி எப்படி இயங்குது அப்படின்றத பத்தி. இந்த இடகலை பிங்கலை நாடிகளை பத்தின குறிப்புகள் நிறைய சித்தர்களுடைய பாடல்கள் இருக்கும். நம்ம சாதாரணமா அந்த கந்த குரு கவசம்னு ஒன்று இருக்குங்க. கலியுக தெய்வமே கந்தனுக்கு மூத்தோனே மூஷிக வாகனனே அப்படின்னு வரும் இல்லையா, அந்த பாட்டு கேட்டிருப்போம். அந்த பாடல் வரிகள் எல்லாம் கேட்டீங்க அப்படின்னா இதை பத்தின சில குறிப்புகள் வரும். இடகலை பிங்கலை ஏதும் அறிந்திலேன் நான் அப்படின்னு ஒரு வரி வரும். அதுக்கப்புறம் சுழுமுனை மார்க்கமாய் சோதியை காட்டிடுவாய் அப்படின்னு வரும். சோதி அப்படின்றது குண்டலினி சக்தி தான். ஸோ இந்த நாடிகளில் இடகலை நாடியும் பிங்கலை நாடியும் ஒரு பாம்பு மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு இருக்கும். சுழுமுனை நாடி அப்படின்றது நேராக இருக்கும். நீங்கள் மெடிக்கல் ஃபீல்டில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த ரெப்ரசன்டேஷன் அப்படின்றது தான் கிட்டத்தட்ட நம்முடைய சுழுமுனை இடகலை பிங்கலை நாடிகளினுடைய அமைப்பும். ஸோ இதெல்லாம் நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஒரு பேசிக்கான விஷயங்கள். குண்டலினி சக்தி இல்லைன்னா தேடை ஓப்பன் ஆகுது அப்படின்னா உங்களுடைய உடலில் என்ன மாதிரியான மாற்றங்களை நீங்கள் நிகழ்த்துறீங்க
அப்படின்றத. ஏன்னா ஒரு தடவை அந்த குண்டலினி சக்தியை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மைண்ட் அப்படின்றது வேற ஒரு லெவலுக்கு போயிடும் சொன்னேன். மனதிற்கும் சுவாச ஓட்டத்திற்கும் நிறைய சம்பந்தம் உண்டு. மனதை கட்டுப்படுத்தணும்னா சுவாசத்தை கட்டுப்படுத்தினீங்கன்னா மனம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். அதே மாதிரி வைஸ் வர்சா. ஒரு தடவை உங்களுடைய அந்த குண்டலினி சக்தி அப்படின்றது அந்த சுழுமுனை நாடி வழியாக ஆக்டிவேட் ஆகும் பொழுது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், உங்களுடைய மனம் ஒரு பெட்டரான லெவலில் இருந்து யோசிக்க ஆரம்பிச்சிடும், வேற ஒரு டைமென்ஷனை பார்க்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு. அது காரணம் என்ன அப்படின்னா, தேடை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்முடைய சுவாச ஓட்டம் அப்படின்றது இடகலை பிங்கலை அப்படின்ற நாடிகள் வழியாக இயங்கிட்டு இருக்கும். தேடை ஓப்பன் பண்ணினதுக்கப்புறம் சுவாச ஓட்டம்ன்றது சுழுமுனை நாடி வழியாக இயங்க ஆரம்பிக்கும். அதுதான் நம்முடைய மைண்ட் வேற ஒரு டைமென்ஷனில் உண்மையான விஷயங்களை யோசிக்கிறதுக்கான காரணம். நன்றி.